எனது பெயர் டாக்டர் மொரீன் ஏர்னஸ்ட். 1995 நவாலி விமான குண்டுவீச்சில் உயிர் தப்பியது. எனது மாமி உட்பட 150 பேர் நவாலியில் அன்று படுகொலை செய்யப்பட்டனர். போரினால் எனக்கு ஏற்பட்ட வடுக்களை, பேரதிர்ச்சியின் பின் மன அழுத்தம், PTSDயை கலைப்படைப்பூடாக குணப்படுத்தினேன். என்னை குணப்படுத்த நவாலியூர் தாமாவாகிய நான் எழுதிய கவிதைகளை இன்று உங்கள் முன் பூரண சிகிச்சையாளராகவும் சமாதான தூதுவராகவும் ஒப்புவிக்கிறேன். நான் யூதன், நான் ஹிட்லர். நவாலியூர் தாமா. நாம் ஹிட்லரை போல் இளைஞரை ஆயுதம் ஏந்த வைத்தோம். நாம் ஹிட்லர் போல சிறுவரை மண்ணுக்காக போராட கட்டாயப்படுத்தினோம். நாம் ஹிட்லரை பின்தொடர்ந்தோம் மண்ணை மீட்பதற்காக. நாம் ஹிட்லரை தலைவராக்கினோம் எமது விடுதலைக்காக. நாம் யூதரை போல அகதி முகாம்களில் அடைக்கப்பட்டோம். நாம் யூதரை போல அரச பயங்கரவாதத்தால் படுகொலை செய்யப்பட்டோம். நாம் யூதரை போல உணவுக்காக தடுப்பு முகாம்களில் காத்து நின்றோம். நாம் யூதரை போல சிறைப்படுத்தப்பட்டு எமது குரலை இழந்தோம். நாம் ஹிட்லர் போல பலசாலியானோம் எமது மக்களை விடுவிக்க. நாம் ஹிட்லர் போல தமிழ் ஈழத்தை மீட்டெடுக்க நம்பினோம். நாம் ஹிட்லர் போல நம் மண்ணை நாம் ஆள காத்திருந்தோம். நாம் ஹிட்லர் போல நாம் தாம் சரி என ஆணவத்துடன் வாழ்ந்தோம். நாம் யூதரை போல மரண பயத்தால் பாதிக்கப்பட்டோம். நாம் யூதரை போல சந்ததிகளாக காயப்படுத்தப்பட்டோம். நாம் யூதரை போல நம்பிக்கை இன்றி வாழ்ந்தோம். நாம் யூதரை போல உலகெங்கும் அகதிகளானோம். ஹிட்லரை போல அழிவின் பாதையை தேர்ந்தெடுத்ததற்காக வருந்துகின்றேன். யூதரை போல எனது குரலையும் நம்பிக்கையையும் இழந்ததற்காக வருந்துகின்றேன். நான் ஹிட்லராக சக மனிதரை கொன்றதற்காக மன்னிப்பு கேட்கிறேன். நான் யூதனாக தினமும் உயிருடன் கொன்றோரை மன்னிக்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் என்றும் எங்கள் வாழ்க்கையை தொடரட்டும்.